வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாணம் உடன் நிறுத்த உத்தரவு. இலங்கையில் 4 லட்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. வங்கி வாடிக்கையாளர்களை இலக்கு வைத்து மோசடி, தொடங்கியது சிஐடி விசாரணை. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய நபர். முச்சக்கர வண்டி சாரதி கொலை, சந்தேக நபரான சிறுவன் அதிரடி கைது. வவுனியாவில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. 1 லட்சம் லிட்டர் எரிவாயு இன்று சந்தைக்கு. கோர விபத்தில் 21 வயது இளைஞன் பலி. போதைப்பொருளுடன் சிக்கிய சட்டத்திரணி, நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. யாழில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. அக்குறைகொட இரட்டை கொலை, மேலும் ஒருவர் கைது. வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய குடும்பம், தாயை எடுத்து 3 வயது மகளும் பலி. வெளிநாடொன்றில் பயங்கர பேருந்து விபத்து, 17 பேர் பலி, பலர் படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகத்தின் அனைத்து நிர்மாண பணிகளையும் உடனடியாக நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கும் வரை பணிகளை உடன் நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விடயத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கபில மகேஷ் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நடைமுறையின் ஒரு பகுதியாக திட்ட வரைவு அறிக்கை ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை 4000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதோடு 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,70,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து பொதுமக்களை ஏமாற்றியதாக கூறப்படும் ஒரு குழு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற பல்வேறு முறைப்பாடுகளின் அடிப்படையில் சிஐடியின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவால் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வங்கி கணக்கு வைத்திருப்போர் மற்றும் பிற நிபுணர்கள் உள்ளிட்ட இலக்கு வைக்கப்பட்ட நபர்களை தொடர்பு கொள்ள சந்தேக நபர்கள் இலங்கையில் லேண்ட்லைன் எண்களை ஒத்து வெளிநாட்டு தொலைபேசி எண்களை பயன்படுத்தியதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான காபோத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாட்டில் சீரற்ற வானிலை நிலவும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலை அல்லது பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடிய பரீட்சார்த்திகள் அவசர தொடர்பு எண்களினூடாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 117 என்கின்ற தொலைபேசி இலக்கமே இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கடத்தி வந்த இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். கொழும்பு 12 பகுதியைச் சேர்ந்த 34 வயதான வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கொண்டு வந்த 3 பயணப்பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்ட 40,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை கடத்தி கொலை செய்து அந்த வாகனத்தை கொள்ளையிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் தெல்லியடி ரத்மல்யாய பகுதியைச் சேர்ந்த 16 வயதான சிறுவர் ஒருவரே புத்தளம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து தெரிய வருகையில் நேற்று காலை புத்தளம் அடுப்பாவில்லு பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றுக்குள் ஆணொருவின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது உயிரிழந்தவர் கடந்த 21ஆம் தேதி தனது முச்சக்கர வண்டியில் வாடகை பயணம் ஒன்றுக்காக சென்ற அப்துல் லத்தீப் என்று 75 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இது தொடர்பான விசாரணைகள்
இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சடலம் நேற்றைய தினம் மாலை வவுனியா பரங்கியாற்று பகுதியில் மீட்கப்பட்டது. பரங்கியாற்று பகுதியைச் சேர்ந்த 44 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதிகாலை பரங்கியாற்று பகுதிக்கு சென்றவர் வீடு திரும்ப அருகில் குடும்பத்தவர் மற்றும் அயலவர்களுடன் தேடியதில் அவர் இவ்வாறு ஆற்றுக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இதேவேளை இந்த நபர் வனவிலங்குக்காக வைக்கப்பட்ட சட்டவிரோத மின்கம்பியில் சிக்குண்டு இறந்துள்ளாரா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மலை நாட்டை பொறுத்தவரையில் இன்று காலை 8:30 மணி முதல் நாளை காலை 8:30 மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 1 லட்சம் லிட்டர் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நேற்று 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டன. மேலும் 3,900 மெட்ரிக் டன் எரிவாயு தொகையை கொண்ட கப்பல் ஒன்று எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது. அத்துடன் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு தொகையுடன் மற்றொரு கப்பல் 28ஆம் தேதி நாட்டுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரொன்று மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் உயிரிழந்தார். களுத்துறை வடக்கு காவல் பிரிவுக்குட்பட்ட நாகசந்தி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. அத்துடன் பின்னால் அமர்ந்து பயணித்தவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் களுத்துறை வடக்கு தமகிபுர வஸ்கடுவ பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கொழும்பு கெசல்பத்தை பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் சட்டத்தணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுபோவில சரணங்கர வீதியைச் சேர்ந்த 54 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கெசல்பத்தை காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது இடம்பெற்றது. இந்நிலையில் சஞ்சாராத்திவத்தை உள்ள பாழடைந்த கட்டிடம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு நாகர்கோயில் வடக்கு பகுதியில் இன்று கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நெல்லியடி விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று காலை நாகர்கோயில் வடக்கு பகுதியில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 1 கிலோகிராம் 750 கிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கேரள கஞ்சாவுடன் மருதங்கடி போலீசாரிடம் விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளதாக தெரிய வருகிறது. அக்குரைகொட பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரான போல்கசோவிட்டே டிலா என்பவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மொனராகலையில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக காயமுற்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தாயை அடுத்த மகளும் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் JM ஒனலியா என்ற 3 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 16ஆம் தேதி புத்தள மொனராகல வீதியில் உள்ள அரச தானிய கடைக்கரையில் அமைந்துள்ள இந்த வீட்டின் ஒரு அறையில் தீப்பரவல் ஏற்பட்டதாக புத்தள போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் அங்கிருந்த தந்தை, தாய் மற்றும் மகள் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகினர். அவர்களின் சத்தம் கேட்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த அருகில் அரச தானிய கடையின் மேலாளர் மற்றும் அந்த பகுதி மக்கள் காயமடைந்தோரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதன்போது தீ விபத்தில் காயமடைந்து மொன்றாகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கராப்பட்டிய போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். மொன்றாகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் சுராஜி சகுந்தலா 26 வயதான தாய் சம்பவ தினத்தன்று உயிரிழந்தார். கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். தந்தையை தொடர்ந்து கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் புத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் திஷிலி ஆற்றில் பேருந்தொன்று கவிழ்ந்ததில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் மேலும் 24 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போகராவில் இருந்து நேபாளம் தலைநகர் காத்மண்டுவுக்கு சென்ற பயணிகள் பேருந்து இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.